வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் இன்டகிரேஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். If the given function is function of two or more independent variables, then you can integrate the given function with respect to these independent variables. அதாவது ஒரு given function வந்து function of two or more independent variableஆக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் நம்ம 2 or more டைம்ஸ் அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். அதனால இந்த இன்டகிரேஷனை வந்து மல்டிபிள் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது கிவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்தும் இன்டகிரேட் பண்ணலாம், ஒய்யை பொறுத்தும் இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை 2 or more வேரியபிளை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுனால இந்த இன்டகிரேஷனுக்கு பேர் வந்து மல்டிபிள் இன்டகிரேஷன். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ட்ரிபிள் இன்டகிரல் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வை ட்ரிபிள் இன்டகிரல், டபுள் இன்டகிரல் ஆர் கால்டு மல்டிபிள் இன்டகிரல். அது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் இன்டகிரல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மல்டிபிள் இன்டகிரலை பற்றி நமக்கு கிளியர் ஐடியா வேணும் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ டபுள் இன்டகிரல் ஓவர் a region A and A is described as f1 of x less than or equal to y less than or equal to f2 of x and A less than or equal to x less than or equal to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏன்ற ரீஜனை பொறுத்து டபுள் இன்டகிரலை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஏவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா f1 of x less than or equal to y less than or equal to f2 of x and a less than or equal to x less than or equal to b. அதாவது y-ஓட லிமிட் வந்து லைஸ் பிட்வீன் f1 of x to f2 of x இருக்குது, x-ஓட லிமிட் லைஸ் பிட்வீன் a to b இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரீஜனை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். The x-axis, y-axis. So here the region is in the xy plane. அப்போ நமக்கு தேவையான ரெக்கார்டு இன்டகிரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்டகிரல் ஓவர் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஏ. ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா ஹியர் த எக்ஸோட லிமிட் வந்து ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் ஏ டு பி. ஒய்யோட லிமிட் f1 of x to f2 of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் f1 of x to f2 of x. ஃபங்க்ஷன் வந்து f of x கமா ஒய். ஸோ f of x கமா ஒய் dx dy. ஸோ திஸ் இஸ் த இன்டகிரல் ஹியர் வி ஹாவ் டு எவாலுவேட். இதான் நம்ம இங்கே எவாலுவேட் பண்ண வேண்டிய இன்டகிரல். ஸோ அப்போ எப்படி நம்ம இதை வந்து எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னர் இன்டகிரலோட லிமிட் பாருங்கள். திஸ் இஸ் கால்டு இன்னர் இன்டகிரல், திஸ் இஸ் கால்டு அவுட்டர் இன்டகிரல். இதை வந்து அவுட்டர் இன்டகிரல்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்னர் இன்டகிரலோட லிமிட்ஸை பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ இந்த இன்னர் இன்டகிரலோட லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக அவுட்டர் இன்டகிரலோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி வி ஹாவ் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதுக்கப்புறமேலா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். therefore the given integral becomes. அப்போ இந்த given இன்டகிரலை நம்ம எப்படி எழுதலாம்னா டபுள் இன்டகிரல் ஓவர் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகிரல் ஓவர் ஏ டு பி f1 of x to f2 of x f of x கமா ஒய் dx dy அப்படின்றத எப்படி எழுதலாம்னா இன்டகிரல் ஏ டு பி இன்டகிரல் f1 of x to f2 of x f of x கமா ஒய் dy dx. ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா இன்னர் இன்டகிரலோட லிமிட் எப்படி இருக்குது பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அதனால் dx dyன்ற கொடுத்துருக்கிற ஆர்டரை dy dxன்னு மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் இன்னர் இன்டகிரல். இப்போ நோட் தட் த லிமிட் ஆஃப் த இன்னர் இன்டகிரல் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். இப்போ இன்னர் இன்டகிரலோட லிமிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கப்புறமேலா எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் கிவன் இன்டகிரல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் இன்டகிரல் ஓவர் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஏ அப்படின்றது இன்டகிரல் ஓவர் ஏ டு பி இன்டகிரல் ஓவர் g1 of y to g2 of y f of x கமா ஒய் dx dy இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னா இங்கே அந்த இன்னர் மோஸ்ட் இன்டகிரலோட லிமிட்டை பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குது. அப்போ அந்த இன்னர் இன்டகிரலோட லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம். இப்போ note that the limit of the inner integral is function of y. So first we have to integrate with respect to x keeping y as constant.
அதே மாதிரி போலார் கோஆர்டினேட்ஸில் இப்போ கன்சிடர் த ஏரியா என்க்ளோஸ்டு பை த 2 plane curves. 2 plane curve கொடுத்துருக்காங்க, r equal to f1 of theta and r equal to f2 of theta intersecting in a of r1, alpha and b of r2, beta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவை ஒரு ஸ்மால் ஏரியாவாக வந்து டிவைட் பண்ணிக்கிறோம் by taking the lines theta is equal to constant and the circle r is equal to constant. இப்போ then the area of the elementary rectangle அப்படின்றது படத்தில் காமிச்சிருக்கிற ஷேடட் ரீஜன். ஸோ அந்த ஷேடட் ரீஜன் தான் நமக்கு வேணும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர் டி திட்டா டிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை இப்போ நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். தென் த ரெக்வயர்டு ஏரியா இஸ் கிவன் பை a is equal to integral over alpha to beta integral over f1 of theta to f2 of theta or d theta dr. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இன்டெக்ரலோட லிமிட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்குற ஆர்டர் டி தீட்டா டிஆர்னு இருக்குது. ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஆர்டரை மாற்றணும். அப்போ டிஆர் டி தீட்டான்னு மாற்றிக்கணும். அவுட்டர் இன்டெக்ரல் வந்து ஆல்ஃபா டு பீட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ ஹியர் த லிமிட் ஆஃப் த இன்னர் இன்டெக்ரல் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா. So that is why first we have to integrate with respect to r. Adha note that the limit of the inner integral is function of theta. அதனால் ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம். அப்போ தீட்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். இப்போ therefore the given integral நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a is equal to integral over alpha to beta integral over f1 of theta to f2 of theta or d theta dr எப்படி எழுதலாம்னா integral over alpha to beta integral over f1 of theta to f2 of theta or dr d theta. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதனால் d theta dr மாற்றிக்கிறோம். dr d thetaன்னு ஆர்டரை வந்து மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து இன்னர் இன்டெக்ரல், இது வந்து அவுட்டர் இன்டெக்ரல். இப்போ அதே மாதிரியே வால்யூம் இன்டெக்ரலை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கன்சிடர் த ஃபாலோயிங் ட்ரிபிள் இன்டெக்ரல். ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் டிவி இஸ் ஈக்குவல் டு integral over alpha to beta integral over g1 of x to g2 of x integral over f1 of x comma y to f2 of x comma y f of x comma y comma z dx dy dz. இப்போ இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. இப்போ இதை எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த வேரியபிளை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது அந்த இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்ஸ். ஸோ அப்போ இதான் இன்னர் இன்டெக்ரல். இதை இன்டர்மீடியேட் இன்டெக்ரல்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னர் இன்டெக்ரலுக்கும் அவுட்டர் இன்டெக்ரலுக்கும் மிடில் இருக்கிறதுனால இதை இன்டர்மீடியேட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவுட்டர் இன்டெக்ரல். இப்போ இந்த இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்ஸை பாருங்கள். ஹியர் த லிமிட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்குது. f1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டு f2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ அந்த இன்னர் இன்டெக்ரலை நம்ம எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும்னா இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் கீப்பிங் எக்ஸ் அண்ட் ஒய் as கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்து டேக் அ லுக் அட் த லிமிட்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேட் இன்டெக்ரல். இப்போ அந்த இன்டர்மீடியேட் இன்டெக்ரலோட லிமிட்ஸை பார்க்குறோம். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. அப்போ செகண்ட் என்ன பண்ணணும்னா ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், ஆல்ரெடி ஒய் அண்ட் இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அப்போ ஃபைனலாக எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ அவுட்டர் இன்டெக்ரலோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒய் அண்ட் இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டா யூ வில் கெட் அ ஃபைனைட் ஆன்சர். ஸோ ஃபைனலி இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். Therefore the given triple integral becomes, அதனால இந்த given triple integral நம்ம எப்படி எழுதலாம்னா integral over v f of x comma y comma z dv எப்படி எழுதலாம்னா integral over alpha to beta integral over g1 of x to g2 of x integral over f1 of x comma y to f2 of x comma y f of x comma y comma z dz dy dx அப்படின்னு எழுதலாம். இப்போ இது இன்னர் இன்டெக்ரல், இது இன்டர்மீடியேட் இன்டெக்ரல், இது அவுட்டர் இன்டெக்ரல். So first integrate with respect to z, then integrate with respect to y, and finally integrate with respect to x. Now let us take a look at some examples of double integral. Double integral la sila problem பார்க்கலாம், உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிரும். Example 1. Evaluate integral over 0 to 1 integral over 0 to x x squared plus y squared dA where dA indicates small area in the xy plane. இப்போ dAன்றது xy planeல உள்ள ஒரு small ஏரியான்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் ரெண்டு இன்டெக்ரலுக்கும் லிமிட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ லிமிட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த எதை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற இன்டெக்ரலை ஐன்னு எடுத்துக்கிறோம். அப்போ I = integral 0 to 1 integral 0 to x x² + y² dA. இப்போ பாருங்கள், இன்னர் இன்டெக்ரலோட லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த கிவன் இன்டெக்ரல் எப்படி மாறிடும்னா integral 0 to 1 integral 0 to x x² + y² dx பதிலாக dy dx போட்டுறோம். ஸோ அப்போ இன்னர் இன்டெக்ரல் ஒய்ன்றதுனால அந்த இன்னர் இன்டெக்ரலை தனியாக குரூப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இன்னர் இன்டெக்ரலை இப்போ நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் ஒய்யை பொறுத்து. அப்போ x² கான்ஸ்டன்ட்டு, dy இன்டெகிரேட் பண்ணால் y, அதனால தான் x² y வந்திருக்கு. அப்புறம் y² ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் y³ 3. அப்புறம் அந்த இன்னர் இன்டெக்ரலோட லிமிட் அப்ளை பண்ணிடுறோம் 0 to x. that is equal to integral 0 to 1 x² y plus y³ 3 லிமிட் வந்து 0 to x dx. இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக, ஏன்னா ஒய்யை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், அப்போ ஒய்க்கு பதிலாக அந்த லிமிட் x அண்ட் 0வை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு x போடணும், அப்புறம் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் 0 போடணும். எங்கன்னா இன் பிளேஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக. ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு integral 0 to 1 x² இன்ட்டு ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் x போடுறோம், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடுறோம். அப்போ x - 0. அப்புறம் ப்ளஸ் y³ 3ல் இந்த 1/3 வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட் x போடணும், அப்புறம் லோயர் லிமிட்டு 0 போடணும். அப்போ x³ - 0 இன்ட்டு dx. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு integral 0 to 1 x² இன்ட்டு xன்றது x³ ஆகிடும். அப்புறம் 1/3 இன்ட்டு x³ இன்ட்டு dx. இப்போ x³ + 1/3 x³ ஆட் பண்ணால் 4/3 x³. அப்போ என்ன வந்துடுதுன்னா integral 0 to 1 4/3 x³ dx. அப்போ இதில் 4/3 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு x³ எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் x⁴/4/4 அண்ட் தென் அதோட லிமிட் வந்து 0 to 1. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 போடணும், அப்புறம் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட் 0 போடணும். அப்போ அந்த மேலே இருக்கிற 4ம் கீழே இருக்கிற 4ம் கேன்சல் ஆகிடுது. அப்போ 1/3 இன்ட்டு 1 - 0. இப்போ 1/3 இன்ட்டு 1னா 1/3. This is the answer. அப்போ hence integral 0 to 1 integral 0 to x x² + y² into dA is equal to 1/3. இப்போ example 2 பாருங்கள். Evaluate double integral over R 4 - x² - y² dx dy where R is the region bounded by the straight line x = 0, x = 1, y = 0 and y = 3/2. இப்போ இங்கே இந்த லிமிட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம எதை பொறுத்து வேணாலும் ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணலாம். Let us take IB the given integral 0 to 3/2 integral 0 to 1 4 - x² - y² dx dy. அப்போ இங்கே லிமிட்டை பார்க்குறோம். போத் த லிமிட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெகிரேட் ஆஸ் பர் த ஆர்டர் கிவன். அப்போ ஆர்டரை dx dyன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறமேலாம் ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். So here it has been given that the order as dx dy. So first integrate with respect to x keeping y as constant and then integrate with respect to y. So அப்போ என்ன கிடைக்குன்னா integral 0 to 3/2 integral 0 to 1 4 - x² - y² dx dy is equal to அந்த அவுட்டர் இன்டெக்ரல் 0 to 3/2 அப்படியே வச்சுக்கிட்டு இன்னர் இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ண போகிறோம். இப்போ integral 0 to 1 4 - x² - y² dx அது வந்து இன்னர் இன்டெக்ரல், அதை தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு integral 0 to 3/2 அந்த இன்னர் இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணால் 4 dxஐ வந்து இன்டெகிரேட் பண்ணால் 4x மைனஸ் x² இன்டெகிரேட் பண்ணால் x³ 3 மைனஸ் y² எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் y² x. அப்புறம் லிமிட் வந்து 0 to 1. இப்போ இந்த எவாலுவேட் பண்ண வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 போடணும், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடணும். இப்போ நமக்கு என்ன வரும்னா தட் இஸ் ஈக்குவல் டு integral 0 to 3/2 4 - 1/3 - y² into dy. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ 4 கான்ஸ்டன்ட்டு dy இன்டெகிரேட் பண்ணால் y மைனஸ் 1/3 கான்ஸ்டன்ட்டு dy இன்டெகிரேட் பண்ணால் y மைனஸ் y² ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் y³ 3 லிமிட் 0 to 3/2. அப்போ இன் பிளேஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 3/2 போடணும், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3/2 போடுறோம், அப்புறம் மைனஸ் 1/3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3/2 போடுறோம், அப்புறம் மைனஸ் y³ உள்ள ஒய்க்கு பதிலாக 3/2 போட்டால் 3/2 whole cube by 3, அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடும்போது எல்லாமே வேனிஷ் ஆகிடும்.
அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 35/8. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கார்டியாய்டு ஆர் ஈக்குவல் டு a × 1 + cos θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் த கார்டியாய்டு இதில் லிமிட்டே நமக்கு கொடுக்கல. அப்போ அந்த கர்வ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபார் த கார்டியாய்டு ஆர் வேரிஸ் ஃப்ரம் 0 to a × 1 + cos θ and θ varies from 0 to π above the x-axis. Then the required area is a is equal to twice integral 0 to π integral 0 to a × 1 + cos θ or dθ dr. ஏன்னா கார்டியாய்டு இப்படி இருக்குது. ஸோ ஒரு திஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால நம்ம ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சி ட்வைஸ் போட்டுக்கிறோம். அதனால தான் ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to π வந்திருக்கு. இப்போ ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to π integral 0 to a × 1 + cos θ or dθ dr. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to π integral 0 to a × 1 + cos θ or dr dθ. அந்த ஆர்டரை மாற்றிக்கிட்டோம். dθ dr dr dθன்னு மாற்றிட்டோம். ஏன்னா இன்னர் இன்டெக்ரலோட லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதனால் dr முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ இதுதான் இன்னர் இன்டெக்ரல். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இன்டெக்ரல் 0 to π. அப்போ ஆரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் r²/2 லிமிட் அப்ளை பண்ணுறோம். 0 to a × 1 + cos θ × dθ. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π. அந்த 2 கேன்சல் ஆயிடுது. ஆருக்கு பதிலாக a × 1 + cos θ போட்டால் r² என்ன ஆகிடும்னா a² × 1 + cos θ ² dθன்னு வந்துடும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு a² கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டா இன்டெக்ரல் 0 to π × 1 + cos θ ² இருக்கும். அந்த 1 + cos θ ² தான் இங்கே 4 cos power 4 θ/2 அப்படின்னு ஆயிருக்கு. ஏன்னா 1 + cos 2θவை நம்ம 1 + cos 2θவை 2 cos² θன்னு எழுதலாம். அப்போ இங்கே 1 + cos θவை அந்த θவை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 + cos 2θ/2ன்னு வரும். அப்போ 1 + cos 2θ/2ன்றது 2 cos² θ/2. அப்போ 2 cos² θ/2 ² தான் இங்கே 4 cos power 4 θ/2 அப்படின்னு ஆயிருக்கு இன்ட்டு dθ. இப்போ இதில் தீட்டாக்கு பதிலாக t போடுறோம். அப்போ விச் இம்ப்ளைஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 dθ = dt. அப்போ விச் இம்ப்ளைஸ் dθ = 2 dt. அப்போ dθக்கு பதிலாக 2 dt போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட்டை சேஞ்ச் பண்ணும். θ → 0னா t → θ/2. அப்போ 0/2 = 0. அண்ட் θ → πனா t → π/2. இப்போ லிமிட் வந்து இந்த மாதிரி மாறிடுது. அப்போ தேர்ஃபோர் அந்த இன்டெக்ரல் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore the given integral becomes a² × integral 0 to π/2 4 cos power 4t × 2 dt. அப்புறம் அந்த 2 × 4 மல்டிப்ளை பண்ணி 8a² வெளியில் எழுதிக்கலாம். அப்போ integral 0 to π/2 cos power 4t dt. இப்போ இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. இதுக்கு ஒரு ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா integral 0 to π/2 cos power nx dxன்னு இருக்குது. அப்போ cos power nx dx நம்ம எப்படி எழுதலாம்னா n - 1/n × n - 3/n - 2 etc. 1/2 × π/2 when n is even and n - 1/n × n - 3/n - 2 etc. 2/3 அப்படின்னு எழுதுவோம் when n is odd. இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்றது ஈவன், அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் வரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 8a² × n - 1/n. அப்போ 4 - 1/4 அப்போ 3/4. அப்புறம் 4 - 3/4 - 2. அப்போ 4 - 3னா 1. இப்போ 1/4 - 2னா 2. அப்போ 1/2 இன்ட்டு அப்போ லாஸ்ட் டைம் வந்து π/2, அதனால் π/2. அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2 πa². திஸ் இஸ் த ஆன்சர். அப்புறம் இந்த சம் பாருங்கள். எவாலுவேட் integral 0 to π/2 integral 0 to π/2 sin θ + φ dθ dφ. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா both the limits are constant. இப்போ கிவன் இன்டெக்ரல் ஐன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு லிமிட்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தீட்டாவை பொறுத்தும் இன்டெகிரேட் பண்ணலாம், அல்லது ஃபையை பொறுத்தும் இன்டெகிரேட் பண்ணலாம். கொடுத்துருக்கிற ஆர்டர் தீட்டா ஃபைன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தீட்டா பொறுத்து பண்ண போகிறோம், அப்புறம் ஃபையை பொறுத்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we have to integrate the inner integral with respect to theta keeping phi as constant. That is integral 0 to π/2 integral 0 to π/2 sin of theta plus phi dθ dφ.
அப்போ இன்னர் இன்டெக்ரல் வந்து தீட்டா, அதனால் அதை தனியாக குரூப் பண்ணிட்டோம். இப்போ அதை மட்டும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் ஃபையை டி தீட்டாவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 5 லிமிட் வந்து 0 to π/2 அப்புறம் அந்த d5 அப்படி இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 ஃபஸ்ட்டு தீட்டாக்கு பதிலாக அப்பர் லிமிட் π/2 போடுறோம், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடணும். இப்போ மைனஸ் காஸ் π/2 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 0 ப்ளஸ் 5 d5. அப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டா, 90ல் காஸ் எப்படி மாறும்னா சைனாக மாறும். அப்போ சைன் 5 வரும். 90 ப்ளஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்டு, அதில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், இந்த காஸ் நெகட்டிவ். ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துடும்னா ப்ளஸ் சைன் π/2ன்னு வந்துடும். அப்புறம் காஸ் 0 ப்ளஸ் 5ன்றது காஸ் 5. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 சைன் 5 ப்ளஸ் காஸ் 5 d5. ஸோ அப்போ that is equal to again இந்த sin 5 பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 5 ப்ளஸ் காஸ் 5 பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் sin 5 லிமிட் வந்து 0 to π/2. அப்போ ஃபஸ்ட்டு 5க்கு பதிலாக அப்பர் லிமிட் π/2 போடணும், அப்புறம் மைனஸ் 5க்கு பதிலாக லோவர் லிமிட் 0 போடணும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/2 ப்ளஸ் sin π/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் 0 ப்ளஸ் sin 0. அப்போ மைனஸ் காஸ் π/2ன்றது 0 ப்ளஸ் sin π/2ன்றது 1, அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் 0ன்றது 1. அப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் 1 ஆயிடுது. அப்புறம் மைனஸ் சைன் 0ன்றது 0, அப்புறம் இந்த 1 and 1 ஆட் பண்ணோம்னா 2. இப்போ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். நவ் லெட் அஸ் டேக் அ லுக் அட் அன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரிபிள் இன்டெக்ரல். இப்போ இதே மாதிரியே ட்ரிபிள் இன்டெக்ரலோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 minus x இன்டெக்ரல் 0 to 1 minus x minus y dx dy dz divided by x plus y plus z plus 1 whole cube. இப்போ கிவன் இன்டெக்ரலை i அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்டை பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இசட்டை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அப்புறம் இன்டர்மீடியேட் இன்டெக்ரலோட லிமிட்டை பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அப்போ ரெண்டாவது ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அவுட்டர் இன்டெக்ரலோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கடைசியாக எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் நோட் தட் த லிமிட் ஆஃப் த இன்னர் இன்டெக்ரல் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இன்டெகிரேட் ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அப்புறம் த லிமிட் ஆஃப் த இன்டர்மீடியேட் இன்டெக்ரல் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இன்டெகிரேட் செகண்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். The limit of the outer integral is constant, so finally integrate with respect to x. அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ that is equal to integral 0 to 1 intermediate integral வந்து integral 0 to 1 minus x, அப்புறம் inner integralன்றது integral 0 to 1 minus x minus y dz divided by x plus y plus z plus 1 whole cube into dy into dx. அப்போ ஃபஸ்ட்டு அந்த இன்னர் மோஸ்ட் இன்டெக்ரலை I1 எடுத்து அதை தனியாக எவாலுவேட் பண்ண போகிறோம். இப்போ let us take I1 is equal to integral 0 to 1 minus x minus y dz divided by x plus y plus z plus 1 whole cube. இப்போ இதை மேலே கொண்டு வந்தால் ஹோல் பவர் -3 ஆகிடும். அதை இசட்டை பொறுத்து பண்ணும் பொழுது x plus y plus z plus 1 whole power -3 plus 1 divided by -3 plus 1 லிமிட் வந்து 0 to 1 minus x minus y. இப்போ என்ன பண்ணணும்னா இசட்டுக்கு பதிலாக அந்த அப்பர் லிமிட் 1 minus x minus y போடணும், அப்புறம் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக அந்த லோயர் லிமிட் 0 போட போகிறோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 1 minus x minus y போட்டிருக்கோம். அப்புறம் அந்த ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது. ஹோல் பவர் -2 டிவைடட் பை -2, அப்புறம் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போடணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 ஹோல் பவர் -2 டிவைடட் பை -2. அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + 1 2ன்னு ஆகிடும். இப்போ 2 பவர் -2 டிவைடட் பை -2, அப்புறம் மைனஸ் அங்கே என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -2 டிவைடட் பை -2. அப்போ -1/2 into 2 power -2 minus of x plus y plus 1 whole power -2. இப்போ that is equal to -1/2 into 2 power -2 னா 1/4 minus of x plus y plus 1 whole power -2. அப்போ therefore from 1 இதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா i is equal to integral 0 to 1 integral 0 to 1 minus x minus 1/2 into அந்த இன்னர் இன்டெக்ரலுக்கு பதிலாக அந்த எவாலுவேட்டட் அப்டைன்டு வேல்யூவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ that is equal to -1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டால் integral 0 to 1 integral 0 to 1 minus x 1/4 minus of x plus y plus 1 whole power -2 into dy dx. இப்போ இதில் இன்னர் இன்டெக்ரலோட லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து I2ன்னு எடுத்துக்கிறோம். Now let us take I2 is equal to integral 0 to 1 minus x
1/4 minus of x plus y plus 1 whole power minus 2 into dy. இந்த y பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1/4 கான்ஸ்டன்ட், dy இன்டெகிரேட் பண்ணால் y மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் பவர் minus 2-வை ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -2 + 1 டிவைடட் பை -2 + 1 வரும். அப்புறம் அதோட லிமிட் வந்து 0 to 1 - x. இப்போ இதில் ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 - x போடணும், அப்புறம் ஒய்க்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 - x போட்டிருக்கோம், அப்புறம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 - x ப்ளஸ் 1 ஹோல் பவர் -1 டிவைடட் பை -1, அப்புறம் மைனஸ் ஒய்க்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போடுறோம். இப்போ 1/4 இன்ட்டு 0 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 0 + 1 ஹோல் பவர் -1 டிவைடட் பை -1. அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/4 இன்ட்டு 1 - x -2 power -1 by -1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -1 by 1. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1 - x மைனஸ் 2 பவர் -1 டிவைடட் பை -1 ப்ளஸ் 1/2ன்னு எழுதலாம். அப்புறம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -1 1/1 + x அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 2 ப்ளஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா i is equal to -1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 1/4 இன்ட்டு 1 - x ப்ளஸ் 1/2 மைனஸ் ஆஃப் 1/1 + x இன்ட்டு dx. இப்போ எக்ஸை பொறுத்து இதை இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ -1/2 கான்ஸ்டன்ட் வெளியில் அப்படியே இருக்குது. அந்த 1/4 இன்ட்டு 1 - x எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம்னா 1 பண்ணால் எக்ஸு மைனஸ் எக்ஸை பண்ணால் x²/2, அப்புறம் ப்ளஸ் 1/2 எக்ஸை பொறுத்து பண்ணால் 1/2x மைனஸ் 1/1 + x எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் log of 1 + x. அப்புறம் அதுக்கு லிமிட் 0 to 1 அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 போடணும், அப்புறம் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் 0 போடணும். அப்போ -1/2 இன்ட்டு 1/4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1 போட்டால் 1 - 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1 இட் வில் பிகம் 1/2 மைனஸ் log of 1 + xக்கு பதிலாக 1 போட்டால் log 2. அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் 0 போடுறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வேனிஷ் ஆயிடுது. இப்போ 0 + 0 மைனஸ் log of 1 + 0னா log 1. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1 - 1/2னா 1/2 ப்ளஸ் 1/2 மைனஸ் log 2 மைனஸ் அந்த ரிமைனிங் டேர்ம் எல்லாமே வேனிஷ், ஏன்னா log 1ஓட வேல்யூ 0. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கூட்டினா 5/8 மைனஸ் log 2, அப்புறம் மைனஸை வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ 1/2 இன்ட்டு log 2 மைனஸ் 5/8. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ மல்டிபிள் இன்டெக்ரலில் டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரலை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஐடியாஸ் அண்ட் கமெண்ட்ஸை இந்த யூடியூப் சேட் பாக்ஸ்லேயே கீழே வந்து சேட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸு இருந்தாலும் சேட் பாக்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.